ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனல். ஸோ நான் உங்களுடைய ஜிஎம். ஸோ இன்றைக்கி முக்கியமான 2 டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதாவது டிஎன்யூ கவுன்சிலிங் பற்றி. ஸோ அந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்னென்னா, இப்போதைக்கு ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. 23, 24, 25 கவுன்சிலிங் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கட்டாயம் சப்மிட் பண்ணி ஆகணும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது உண்மை. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் வேறு எதுக்காவது டாக்குமெண்ட் தேவைப்படலாம். சப்போஸ் நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுக்கலாம், அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் லோனு. ஸோ அந்த மட்டும் எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு கட்டாயமாக ஜெராக்ஸ் காப்பி தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2, 3 அல்லது 5, 6 கூட கலர் ஜெராக்ஸ் காப்பி ஒரிஜினலை எடுத்துங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டீங்கன்னா நீங்கள் கட்டாயம் அதை சப்மிட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் எடுக்கலைன்னு வருத்தப்படுறத விட ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வச்சுங்க. கட்டாயமாக நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி கலர்லேயும் எடுத்து வச்சுங்க, பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்து வச்சுங்க. ஸோ வேறு ஏதாவது பர்பஸுக்கு உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ நீங்கள் கட்டாயமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணியே ஆகணும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகுது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் அடுத்து பார்த்தோம்னா ஸ்லைடிங் வெரிஃபிகேஷன். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ யாரெல்லாம் போய் கவுன்சிலிங்கில் உட்காரீங்களோ, அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் உட்காரீங்களோ, ஸோ அப்போ கவுண்டரில் கட்டாயமாக கேளுங்க. ஸோ இப்போ டீன் சொல்லியிருக்காரு. ஸோ அதோட 29ஆம் தேதி தான் உங்களுக்கு அந்த என்னென்ன இடம் காலியாக இருக்குது, நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு தெரிய வரும். அதுவும் நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கணும். ஸோ 29ஆம் தேதி கட்டாயமாக நீங்கள் யார் யாருக்கெல்லாம் ஸ்லைடிங் வேணும், யார் யாருக்கெல்லாம் வேறு காலேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் 29ஆம் தேதி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுலேயும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு டிஎன்ஏயோட டீன் சொல்லியிருக்காருன்னா, இப்போ கிள்ளிக்குளம் காலேஜில் பிசி தான் வேக்கண்டாக இருக்குது. ஸ்லைடிங்கில் பிசி இடம் தான் வேக்கண்டாக இருக்கும்போது ஸோ அந்த கேட்டகரி வைஸில் உள்ளவங்க தான் அந்த காலேஜுக்கு போக முடியும், மற்றவங்க போக முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இது டிஎன்யூவில் எம்பிசியில் ஒரு 10 கேட்டகரி வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஸோ அந்த எம்பிசி கேட்டகரியில் உள்ளவங்க தான் ஸ்லைடிங்கில் மாற்றிக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனால் எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 29ஆம் தேதி தான் தெரிய வரும். ஸோ 2 பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போது உங்களுடைய ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் கலர் ஜெராக்ஸ் காப்பி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுங்க, பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ செகண்ட் பாயிண்ட், உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போது ஸ்லைடிங்கை பற்றி என்கொயரி பண்ணுங்கள் கட்டாயமாக. ஸோ அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். ஆனால் எந்த காலேஜில் வேக்கண்ட் இருக்குது ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு 29ஆம் தேதி தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2 பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த செஷன் முடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.